ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் கான்டாக்ட் மை நம்பர். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோட் டச்சில் இருக்கக்கூடிய லேண்டு, வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குது. நல்ல நீர்வளமான லேண்டுங்க, நல்ல பெரிய கிணறு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் யார் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனராக, நஞ்சையா புஞ்சையா, தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ அடி இருக்குது, ஸோ கிணறு வந்து எவ்வளோ ஆழம் இருக்குது, எவ்வளோ டெப்த்தில் இருக்குது, எந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குது, பஸ்ஸு போகிற ரூட்டா, ஸோ எல்லாமே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்கிறோன்னா, நிறைய பேர் வந்து இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணிங்க, 2 நாள் தான் ஆகுது, 1 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே வந்து சேல்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க, அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கே பார்த்துட்டு மார்னிங் வருவாங்க சைட் விசிட். ஸோ அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. நைட்டு வீடியோ பார்த்துட்டு மார்னிங் வருவாங்க, 1 or 2 டேஸ்லேயே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கட்டுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய இருக்கிறதுனால ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு மெசேஜ் மூலிமா நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். அது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வந்து லேண்ட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக பட்ஜெட்டில் இருக்கோ நீங்கள் எனக்கு கால் பண்ணி சைட் விசிட் வந்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கோம் பாருங்கள் லேண்டு உங்களுக்கு. நல்ல லேண்டு, ஒரே ஸ்கொயரான லேண்டுங்க, அப்படியே ஒரே பாக்ஸ் மாதிரி இருக்கும். டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ஏக்கர் இருக்குதுங்க. 2 ஏக்கர் 98 சென்ட் வரும். லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தாங்க இருக்குது. தார் ரோட் டச்சிலே இருக்குங்க, பஸ்ஸு போகிற ரூட்டு, தார் ரோட் டச்சு. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கான தார் ரோட் டச்சு ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு 550 600 அடி மேலே வருங்க. ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாமே ஃப்ரண்டேஜ் தான். கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. கிணறு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறுன்ட்டு. நீர் வளமும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து நல்லா இருக்குங்க. தண்ணி வளம்னு பார்க்கும்போது 100% நீங்கள் வந்து கேரண்டியாக அந்த லேண்டில் வந்து கரும்பு, நெல், வேர்க்கடலை, உளுந்து, சவுக்கு, தேக்கு, மொகக்கனி எல்லா மரமும் இந்த லேண்டில் வந்து பயிர் பண்ணலாங்க. தென்னை மரம், பனை மரம் எல்லாமே வரும் இந்த லேண்டில். ஸோ காமிச்சிருங்க பாருங்கள், அழகாக வந்து கையிலேயே வந்து தண்ணியை தொடலாம், அது மாதிரி மேலேயே இருக்குது. அதுக்கு தான் நான் கை காமிச்சிருக்கேன். ஸோ வந்து தண்ணி வந்து மேலேயே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் நான் கை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கையிலேயே வந்து தண்ணி எடுக்கலாம் அது மாதிரி. ஸோ வந்து மேலேயே இருக்குது தண்ணி உங்களுக்கு. அதுவும் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல பியூரான தண்ணிங்க உங்களுக்கு, எந்த ஒரு கலங்களும் இல்லாமல் நல்ல பியூரான தண்ணி. ஸோ ரோடும் பார்த்தீங்கன்னா ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா 25 ஃபீட் வருங்க. நம்ம தார் ரோடு வந்து 25 ஃபீட் தார் ரோடு வரும். பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. லேண்டு சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. நல்ல பெரிய கிணறு தான். கண்டிப்பாக இந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் தண்ணி தாராளமாக பாயுங்க உங்களுக்கு. நல்லா கரெல்லாம் கட்டி நல்லா ரவுண்டு கிணறு. அதனால தான் நான் கிணறு வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் நான். ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து 98 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து 65 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு நீங்கள் சென்னை கோயம்பேடுலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துக்கு இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். சென்னை தாம்பரத்தில் இருந்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். செங்கல்பேட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. 1/2 ஹவர்லேருந்து 40 நிமிஷத்தில் லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். கண்டிப்பாக வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் நான் வந்து மெயினாக பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க. ஏன்னா ரொம்ப அதிகமான ஏரியாவும் இல்லாமல், ஸோ வந்து ஒரு கரெக்டான ஏரியா, கொஞ்சம் சின்ன ஏரியா, ஒரு 3 ஏக்கருக்குள்ளே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நல்ல நீர்வளமாக வேணும், தார் ரோட் டச்சில், வில்லேஜ் நியர்பைலே வேணும், கொஞ்சம் வந்து பைப்லைன் கனெக்ஷன்லாம் போட்ட மாதிரி.
ஸோ பஸ்ஸு ஃபெசிலிட்டியும் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னைக்கு வந்து கொஞ்சம் நியர்பைலே தாங்க இருக்குது. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக் மருவத்தூர் நியர்பைலே இருக்குங்க. பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குது. எனி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரூட்டில் வந்து பஸ் இருக்குங்க. ஒரு 40-45 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. பஸ் ஸ்டாப்புக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்ரு தாங்க வரும். வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 மீட்ரு தாங்க வரும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம நேஷ்னல் பைபாஸுக்கும் ஜிஎஸ்டி என்ஹெச் நேஷ்னல் பைபாஸ்லேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 கிலோமீட்டர் தாங்க வரும். 100 அடி ஸ்டேட் பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு உங்களுக்கு. அந்த ஸ்டேட் பைபாஸ் ரோட்லேருந்து 100 அடி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் தாங்க வரும். வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்குங்க. ஒரு 300 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 வீட்டுக்கு மேலே இருக்குங்க. கடைகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, காலேஜு, இப்போ அக்ரோ கடை, மருந்து கடை, ஸோ ப்ரொவிஷன் ஸ்டாப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க. ஓனர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். லீகலார் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் சைன் போடுற மாதிரி வரும். எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க. கிளியரான டாக்குமெண்ட்டு, கிளியரான டைட்டிலில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக யாரும் இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த லேண்டில் இருக்குங்க. நல்ல தார் ரோட் டச் இருக்குது. 600-650 அடி தார் ரோட் டச் இருக்குது. நல்ல பெரிய கிணறு இருக்குது. ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. வில்லேஜுக்கு நியர்பைலேயே இருக்குது. பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாமல் சைட் விசிட் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 32,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 32 லட்சம் சொல்கிறாங்க. இது ஃபைனல் ப்ரைஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கண்டிப்பாக ப்ரைஸை வந்து கேட்டுட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கால் பண்ணாமல் இல்லை சைட் விசிட் வந்து பார்க்காம இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து ஃபீல்டை சைட்டில் வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் அவங்க ஏன் அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக லேண்டு வந்து நல்லா இருக்கிறதுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரேட்டை கேட்டு வந்து யாரும் வந்து கொஞ்சம் பேக் வாங்காமல் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபைனல் ப்ரைஸுங்க 32,000 ரூபாய் சொல்கிறாங்க. பட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ பேசி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக ஒரு 30 லட்சம் ஏக்கர் வந்து 30 லட்சம் இல்லை அது கம்மியாக கூட நம்ம பேசி வாங்க பார்க்கலாம். கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம்.